இந்த எஸ்ஐஆர் படிவங்கள் வழங்கப்படுறது வெறும் தேர்தல் ஆணையத்தோட நடவடிக்கை மட்டும் இல்ல, இது ஜனநாயகத்தோட அடையாளம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த புதிய வாக்காளர்கள், குறிப்பா 18 வயது நிறைவடைஞ்ச இளைஞர்கள் தங்களுடைய பெயரை பதிவு செஞ்சு வாக்களிக்கக்கூடிய உரிமையை பெறுறது இந்த பணியோட முக்கிய நோக்கம். அது மட்டும் இல்லாம நகர்ப்புற மற்றும் கிராமப்புறத்துல இருக்கக்கூடிய வாக்காளர் பட்டியல்கள்ல பிழைகளை குறைச்சு தகவல் துல்லியம் அதிகரிக்கும். இது எதிர்கால தேர்தல்கள்ல குழப்பம், பெயர் தவறுகள், முகவரி முரண்பாடுகள் இந்த மாதிரியான பிரச்சனைகளை தவிர்க்க உதவி செய்யுது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த வாக்காளர் திருத்த பணிகள் எதிர்வரக்கூடிய பொது தேர்தல்களுக்கு ரொம்பவே பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒண்ணு அப்படின்னு சொல்றாங்க. மேலும் பெண் வாக்காளர்களோட பதிவும் கணிசமா உயர்ந்திருக்கிறது இங்க குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம். சமீபத்திய தரவுகளின்படி தமிழ்நாட்டுல பெண் வாக்காளர்கள் 49% தாண்டி இருக்கிறாங்க. இது சமூக முன்னேற்றத்தோட ஒரு பிரதிபலிப்பா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. என்னதான் இந்த வாக்காளர் பட்டியல்ல நடக்கக்கூடிய இந்த சிறப்பு திருத்த பணிகள் நிறைய பிரச்சனைகளை உருவாக்கும்னு வெவ்வேறு கட்சிகள் குற்றச்சாட்டை வச்சாலும் உண்மையிலேயே இது ஜனநாயகத்துல ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்னு தான் இப்போ எதிர்பார்க்கப்படுது.